அதாவது லக்னம் நேரடியாக நம்ம பார்க்குறதுக்கும் அது இன்னொரு வாகனத்தின் மேலே ஏறி ஒரு தேர் மேலே ஏறி வர்ற மாதிரி அதுதான் ஆரூடம். இந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு சந்திரன் கொடுக்குறாரா? சந்திரனுக்கு வந்து நேரடியாக இது கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஆனால் சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கி பிம்பம் பிரதிபலிக்குதா சார்? நம்ம முகத்தை நாமளே பார்த்துக்க முடியுமா? நம்ம இதை நாமளே பார்க்க முடியாது. மற்றவங்க பார்க்கலாம். இந்த சமுதாயம், இந்த சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்னவா பார்க்குறாங்க, புரியுதா? அதுதான் சிஎம் விஜய் ஐயா வந்து நம்ம கடக லக்னம்னு சொல்லிடுவோம். நம்ம பார்க்குறவங்க அவரை கடகமாக பார்க்கல, அவரை மேஷமாக பார்க்குறோம். ஏன்னா அவர் ஆருடம் வந்து அங்கே ஏஎல்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆருட லக்னம் மேஷத்தில் விழுந்திருக்கு. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம், இது ஒரு ஆன்மீக தேடல். மூன்றாவதாக சிறப்பு பேச்சாளராக நட்சத்திர ஜோதிட நட்சத்திரம் திரு குருமூர்த்தி ஐயா அவர்கள் ஆருட ரகசியங்கள் என்ற தலைப்பில் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் குரவே நமக. எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் இந்த 32வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வணங்கி, இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட உள்ளங்களையும் வணங்கி, எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பினை நல்வாய்ப்பாக அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தின் தலைவர் திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஆரூட ரகசியம். ஜோதிடத்தில் ஆரூடங்கிறது 2 இடத்துல பயன்படுத்தணும். ஒன்று பிரசன்னத்தில் பயன்படுத்துவோம். ஜாமக்கால் போடும்போது கூட பார்த்திங்கன்னா உதயம் ஆரூடம்னு கவிப்புன்னு போடுறோமா இல்லையா? ஸோ அந்த பிரசன்னத்தில் ஆரூடம் பயன்படுது. பிரசன்னம் இல்லாத பராசரரில் ஆரூடம் பயன்படுதான்னா ஆமாம், பயன்படுது. பராசரர் ஆரூடத்தை பற்றி சொல்லலைன்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஆரூடம் ஜெய்மினி தான் ஆரூடம் சொல்கிறாரு. பராசரர் இந்த ஆரூட பதம்ங்கிற வார்த்தையை பராசரர் தன்னுடைய 29வது அத்தியாயத்தில் பதாராசிகள் என்று பயன்படுத்தியிருப்பார். அதான் நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜாதகங்களை போடுறோம், ஜாதகங்களை போட்டு பலன்களை சொல்கிறோம். சில நேரங்களில் அந்த பலன்கள் சரியாக வருது, சில நேரங்களில் அந்த பலன்கள் சரியாக வர்றதில்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆய்வின் அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாதகங்களை ஒரு சிலது போட்டு பலன் சொல்லலாம் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் ஐயா அவருடைய ஜாதகத்தையும், மத்தியில் பல வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா அவருடைய ஜாதகத்தையும் போட்டிருக்கேன். சார், பொதுவாக நம்ம 10ஆம் பாவம் வலுக்கணும். உங்களுக்கே தெரியும், 10ஆம் பாவம் தான் கர்மபாவம்னு சொல்லப்பட்டது. பராசரர் அதை வந்து ராஜ்யபதம்னு சொல்கிறார், ராஜ்யபாவம் அப்படிங்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஐயாவோட ஜாதகத்தில் கடக லக்னமாக இருக்கும். கடக லக்னத்துக்கு 10 கூடியவர் யாருங்க? செவ்வாய் நீசமாக இருக்காரா? நீசமாக இருக்கும்போது அவருக்கு எப்படி அந்த யோகம் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். லக்னாதிபதி வலுத்திருக்கார், கூட வந்து அந்த நீசபங்கம் வந்து உண்டாக்கியிருக்கு, நீசபங்கமாயிருக்கு. ஆமாம். அப்போது அந்த நீசபங்கத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நாம் சொல்லலாம். அதாவது பராசர முறையில் அது மாதிரி சொல்லலாம். இது அப்படியே ஆரூடத்துக்கு கொண்டு வாங்க. ஆரூட சக்கரம்னு பக்கத்தில் ஒரு சக்கரம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஆரூட சக்கரத்தில் லக்னம் எங்கே விழுந்திருக்கு பாருங்கள், மேஷத்தில் விழுந்திருக்கா? ஏஎல்னு போட்டிருப்பேன். இது வந்து ஆங்கிலத்தில் சின்ன சின்ன எழுத்துக்களில் எழுதியிருப்பேன். பட் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஆரூட லக்னம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லக்னத்தினுடைய ஒரு பிம்பம், ஒரு பிரதிபலிப்பு. இதில் எத்தனை பேர் விஜயை பார்த்துருக்கீங்க நேரில்? இந்த கூட்டத்தில் ஒரு 20-30 பேர் இருப்பீங்க. நேரில் யாராவது பார்த்துருக்கோமா? கை கொடுத்துருக்கோமா? கூட உட்காந்து சாப்பிட்ருக்கோமா? நட்பாக பழகிருக்கோமா? குடும்ப உறுப்பினரா, நண்பரா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
தெரிஞ்சிருக்கா? அதுக்கு காரணம் அந்த ஆரோட பதம் தான், ஆரோட லக்னம். ஆரோடங்கிறது ஒரு பிம்பம். மக்கள் மத்தியில், மற்றவங்க மத்தியில் நம்மளுடைய பிம்பம் எப்படி போய் சேருது, பராசரர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காரு. சிவாஜி கணேசன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, எம்ஜிஆர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நம்ம எம்ஜிஆரை மறந்தோமா? சிவாஜியை மறந்தோமா? காந்தியை மறந்தோமா? நேருவை மறந்தோமா? ஏன் மறக்கலை? லக்னம்ங்கிறது நம்முடைய சொந்த இது பயன்பாடு. நம்முடைய உடல், நம்மளுடைய உயிர் எல்லாமே லக்னம். ஆருடங்கிறது அப்படி இல்லை. ஆருடம் மற்றவங்களுடைய மனசில் இருக்குது. புரியுதா? வித்தியாசம் புரியுதா? நீங்கள் ஆருடத்தையும் லக்னத்தையும் இப்படி தான் வந்து பிரித்து பார்க்கணும். லக்னத்துக்கு காரகிரகம் யார்? 12க்கும் காரகிரகம் இருக்குது. 12 பாவத்துக்கும் காரகிரகம். லக்ன பாவத்துக்கு சூரியன் வந்து காரகிரகம். இதே வந்து ஆருடத்துக்கு காரகம் வந்து சந்திரன். ஆருட லக்னம்னு போடும். ஆரோட லக்னம் கணக்கு பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, கால்குலேஷன் இருக்குது. அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து லக்னாதிபதி எத்தனை கட்டம் நகர்ந்திருக்காரோ அதுலேருந்து அத்தனை எண்ணிக்கை எண்ணணும். இப்போ லக்னத்திலேருந்து 5 கட்டம் நகர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, லக்னாதிபதி 5ல் இருக்கார். இப்போ மோடி ஜாதகத்தில் பாருங்கள், என்ன லக்னம்? தனுசு, அதாவது துலா லக்னமா? லக்னாதிபதி எங்கே இருக்கார்? சிம்மத்தில் இருக்கார். லக்னாதிபதி சுக்கிரன் பாருங்கள், சிம்மத்தில் இருக்கார். அப்போது துலாத்துலேருந்து சுக்கிரன் வரைக்கும், அந்த சிம்மம் வரைக்கும் என்னென்னா 11 கட்டம் வரும். 11 வருதா? மறுபடியும் அதே 11ங்கிற எண்ணிக்கை சுக்கிரன்லேருந்து எண்ணணும். சுக்கிரன்லேருந்து 11 என்ன? மிதுன வீடா? இங்கே பாருங்கள், மிதுனத்தில் ஆரோடம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆரோட லக்னம் மிதுனம் போட்டிருக்கேனா? இதுதான் கால்குலேஷன். இதில் ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது. 1, 7, 4, 10 வரும்போது விதிவிலக்காக வரும். 1, 7க்கு 10ஆம் பாவத்தையும் 4, 10க்கு 4ஆம் பாவத்தையும் ஆரோடமாக போட சொல்லி பராசரர் சொல்லியிருக்காரு. விதிவிலக்காக அப்புறம் பார்க்கலாம். விதி வந்து இதுதான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆரூடம் அப்படிங்கிறது வாகனம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது மவுண்டட் அப்படிங்கிறான், எதன் மேலே பயணப்படுகிறது அப்படிங்கிறது. ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? ரிஷபாரூடன்னு பேர். கேட்டிருக்கீங்களா? ஈஸ்வரனுக்கு என்ன பேருங்க? ரிஷபாரூடன்னு பேர். அதே போல் விஷ்ணுவுக்கு வந்து கருடாரூடன்னு பேர். முருகனுக்கு மயூராரூடன்னு பேர். மயில் வாகனம்ங்கிறது தான் மயூர் ஆரூடம்னு சொல்கிறது. மயூர் ஆதிரூடம் மனோவாக்கிய கூடம்னு நீங்கள் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஒரு பாடல் இருக்கா? அம்பாளுக்கு வந்து சிம்மவாகினின்னு பேர், சிம்ம ஆரூடம்னு பேர். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லக்னம் வந்து ஒரு வாகனத்து மேலே வருதுன்னு ஒரு கணக்கு மாதிரி வச்சுக்குவோம். அதாவது லக்னம் நேரடியாக நம்ம பார்க்குறதுக்கும் அது இன்னொரு வாகனத்தின் மேலே ஏறி ஒரு இது தேர் மேலே ஏறி வர்ற மாதிரி, அதுதான் ஆரூடம். இந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு சந்திரன் கொடுக்குறாரா? சந்திரனுக்கு வந்து நேரடியாக இது கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஆனால் சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கி பிம்பம் பிரதிபலிக்குதா? சார் நம்ம முகத்தை நாமளே பார்த்துக்க முடியுமா? நம்ம இதை நாமளே பார்க்க முடியாது. மற்றவங்க பார்க்கலாம். இப்போ உங்களை நான் பார்க்க முடியும், என்னை நீங்கள் பார்க்க முடியும், என்னை நானே பார்த்துக்க முடியுமா? அப்போ தான் வந்து லக்னத்துக்கும் ஆரோடத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சமுதாயம், இந்த சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்னவா பார்க்குறாங்க, புரியுதா? அதுதான் ஆரோடத்தோட ரகசியம். அப்போது சிஎம் விஜய் ஐயா வந்து நம்ம கடக லக்னம்னு சொல்லிடுவோம். நம்ம பார்க்குறவங்க அவரை கடகமாக பார்க்கல, அவரை மேஷமாக பார்க்குறோம். ஏன்னா அவர் ஆரோடம் வந்து அங்கே ஏஎல்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆரோட லக்னம் மேஷத்தில் விழுந்திருக்கா? அப்போ ஆரோட லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாய் நீசமாக இருக்கார். ஆரோட லக்னாதிபதி செவ்வாய் வந்து கட்டம்லாம் அதே தான், ஆரோடத்தை மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கடகத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? மேஷத்தை லக்னமாக வச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அங்கே இது கிடையாது. அப்போ அந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து இதில் வந்து கடகத்தில் நீசமாக இருக்கார். கூட வந்து என்ன ஆகுதுங்க, சந்திரன் வந்து அங்கே அந்த நீசத்தை பங்கம் செய்கிறார். ஆட்சி பெற்ற கிரகம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஆரூடத்துக்கு யார் அதிபதின்னு சொன்னேன்? சந்திரன் தான் அதிபதி. ஆரூடத்துக்கு அதிபதியே சந்திரன் தான், காரகிரகம். இதில் வந்து லக்னத்துக்கு காரகிரகம் சூரியன் எப்படி இருக்காரோ அதே போல் ஆரூடத்துக்கு காரகிரகம் சந்திரன். அப்போ அந்த லக்னாதிபதி சந்திரனோட போய் என்றைக்கு சேர்ந்தாரோ, அதுவும் சந்திரனோட வீட்டில் நீச பங்கமாகி என்றைக்கு சேர்ந்தாரோ, பப்ளிக் இமேஜுங்கிறது ஒரு லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். பப்ளிக்கில் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய இமேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தானே? பப்ளிக்கில் இமேஜை வச்சு அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பெண்கள் மத்தியில் அங்கே அந்த கடகராசி பெண் வீடா சார்? கடகராசி பெண் வீடா? கடகராசி அதிபதி அங்கே சந்திரன் கூடவே ஆட்சி பெற்று இருக்காரா?
அப்போ இவரை ஜெயிக்க வச்சது யார்? பெண்கள். புரியுதா? மகளிர் சக்தி தான் என்ன பண்ணுது? அந்த சக்தி தான் அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. அந்த சக்தி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை எடுத்து யாராலையும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று ராஜ்யபதம்னு ஒன்று இருக்குது. ராஜ்யபதம்னா 10ஆம் பாவம். இதே 10ஆம் பாவம் இப்போ கடக லக்னத்துக்கு 10 எதுங்க? செவ்வாய். அதுக்கு பதம் போடணும். நம்ம லக்னத்துக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி 10ஆம் பாவத்துக்கு போடணும். 10ஆம் அதிபதி எத்தனை வீடு தள்ளியிருக்காருன்னு பார்த்து அதுலேருந்து எண்ணி போடணும். 10ஆம் அதிபதி 4ல் இருக்கார். 4ல் இருக்கும்போது அதே வீடு தான் வரும். இங்கே A10ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். A10 எங்கே இருக்குங்க? இந்த கட்டத்தில் பாருங்கள். A10 கடகத்தில் போட்டிருப்பேன். கடகத்தில் A10 போட்டிருக்கோமா? அப்போ அது ராஜ்யபதம்னு பேர். அப்போ ஏன் அவருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்ததுன்னா அந்த A10 மறுபடியும் எங்கே தொடர்பில் வருதுங்க? கடகத்திலே தொடர்பில் வருது. கடகமும் வரும்போது கடக அதிபதி ஆட்சியாக இருக்கார். கூட வந்து கடகத்துக்கு யார் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்? செவ்வாய் தான். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். அங்கே நீசமாக இருந்தாலும் பங்கமாகிடுது. வீடு கொடுத்தவர் அங்கேயே இருக்கார், ஆட்சியாக இருக்காரா? அப்போ வந்து என்ன ஆகிடுதுங்க? ராஜ்யபதம். ராஜ்யங்கிறது தேடி வந்துருக்கு. புரியுதா? இதுவே நீங்கள் உங்கள் ஜென்ம லக்னத்துக்கு வச்சு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவு சிறப்பாக அது வராது. கணக்குகள் வந்து இதுவே நம்ம இந்த ஆரூட லக்னத்துக்கு பார்க்கும்போது இன்னொன்று திசாபுத்திகளும் இந்த ஆரூடத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த வயசில் அவர் வந்தார்? புரியுதா? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? குரு வந்து அங்கே உச்சமாக உட்கார்ந்தவர் தான் அவர் பதவி ஏற்கிறாரு. எங்கே? அந்த ஆரூடத்தில். அந்த கடகத்தில் குரு வந்து உச்சமாக உட்கார்ந்த அப்புறம் தான் அவர் பதவி ஏற்கவே வராது. ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து அந்த குரு வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆரூடத்துக்கு அவர் யார், அந்த லக்னத்துக்கு அவர் யார் அப்படிங்கிற கணக்கு எல்லாமே அங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. எப்பயுமே இந்த ஆரூடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் வருமானத்தை சொல்லும். ஏதாவது ஆரூடத்துக்கு உங்கள் லக்னம் எங்கே வேணால் இருக்கலாம் சார். நம்ம லக்னத்துக்கும் அவன் சம்பாதிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிப்பான். நம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-11 அதிபதிலாம் வீக்காக இருப்பாங்க. ஆனால் ஆரூடத்துக்கு அதே 2-11 அதிபதிகள் வளர்த்துருப்பாங்க. இப்போ விஜய் ஜாதகத்திலே எடுத்துக்கோங்க சார். ஆரூட லக்னம் எது சார்? மேஷமா? மேஷத்துக்கு 2 கூடையவர் ஆட்சியாக இருக்காரா? 2 கூடையை வளர்த்துருக்காரா? 11ஆம் பாவத்தில் யார் இருக்கா? மேஷத்துக்கு 11ல் இருக்காரா? இருக்கா? 2 கிரகம் இருக்கா? அதாவது ஒரு கிரகம் வலுப்பட்டு இருக்குது. எது? சுக்கிரன் ஆட்சி. மேஷத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் ஆட்சி. கூட கேது இருக்கார், அது வேறு விஷயம். 11ல் யார் இருக்கா? குரு இருக்கார். சார் குரு தான் தனக்காரகன். காரகிரகமா இல்லையா? 9-12 கூடியவர். அந்த லக்னத்துக்கு 9-12 கூடியவரா இல்லையா? பாக்கியாதிபதியா இல்லையா? அப்போ அந்த ஆரூட லக்னத்துக்கு 2க்கும் 11க்கும் உடையவர்கள் வலுத்திருக்கும் போது வருமானம் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்குமா இருக்காதா? அற்புதமாக இருக்கும். விஜய் ஒன்றும் சம்பாதிக்காமலாம் இதுக்கு வரல. அவர் ரொம்ப கோடி கோடியாக சம்பாதிச்சார். சம்பாதிச்சுட்டு இதுக்கு வந்திருக்காரு. இதே மோடி ஜாதகத்தில் பாருங்கள். கீழே வந்து பிரதமர் மோடியுடைய ஜாதகம். மோடி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் போட்டிருக்குன்னா, துலா லக்னத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னாதிபதி 11ல் இருக்கார். அதாவது சிம்மத்தில் இருக்கார். அங்கேருந்து 11 கட்டம் என்னும்போது மிதுன ராசி தான் அவருக்கு ஆரூடமாக வருது. மிதுனத்தினுடைய அதிபதி யார்? புதன். என்னவா இருக்கார்? எப்படி இருக்கார்? உச்சமா? மூலத்திரிகோணமா? கூட வந்து ராஜ்ய கிரகம்னு சொல்லப்பட்ட சூரியன் கூட இருக்காரா? அப்போ 4ஆம் பாவங்கிறது பதவி பட்டமா? நாற்காலி. 4ஆம் பாவம் நாற்காலி சார். நீங்கள் உட்காரக்கூடிய நாற்காலியை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவம். அப்போ 1க்கும் 4க்கும் அவரே அதிபதியாக வந்துடுறாரா? யார்? அந்த கன்னிக்கும் மிதுனத்துக்கும் அவரே புதனே வந்து அதிபதியாக வந்து வலுத்திருக்காரா? அவர் யாராவது கை வைக்க முடிஞ்சுதா? கிட்டத்தட்ட 30 வருஷமாக அரசியலில் இருக்கார். 3 தடவை சிஎம், 3 தடவை பிரதமர். இன்னும் எத்தனை தடவை உயிரோடு இருந்தாலும் ஆமாம் அவர் தான் இருக்க போகிறாருங்கிறது தெரியும். 6ஆம் பாவங்கிறது சத்ரு சம்ஹாரங்கிற யோகம் இவருக்கு இருக்குது. எப்படி இருக்குது? மிதுனத்திலிருந்து கணக்கு போடுங்க. 6ல் சந்திரன் நீசமா? செவ்வாய் ஆட்சியா? அங்கே நீசபங்கம் உண்டாகுதுங்களா? அப்போது அந்த 6ஆம் பாவம் எப்படி வளர்த்துருக்குன்னா சத்ரு சம்ஹார யோகம். இவருக்கு எதிரில் யார் நின்னாலும் அவங்க என்ன ஆகிடுவாங்க? வலு குண்டிடுவாங்க. இவரை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. இதே நீங்கள் வந்து லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகள் தெரியாது. லக்னத்துக்கு அந்த அமைப்புகள் கணக்கில் வராது. ஆரூடத்துக்கு கரெக்டாக வரும். சார் தர்மகர்மாதின்னு ஒரு யோகம் சொல்கிறோமா? தர்மகர்மாதின்னா என்ன? 9-10. இதில் தர்மகர்மாதி இருக்கா இல்லையா? மோடி ஜாதகத்தில் பாருங்கள்.
இல்லையே, எங்கே இருக்கு? ஆரோடத்துக்கு இருக்கா? ஆரோடத்துக்கு 9 குடைவரும் 10 குடைவரும் நேருக்கு நேராக பார்த்துக்கு சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. சார் பராசரர் இன்னொரு ரூல் சொல்கிறாரு, அது யார் ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கலன்னு எனக்கு தெரியாது. 2 ராசிகள், மொத்தம் 12 ராசிகளில் 2 ராசிகளுக்கு 2வது அதிபதி இருக்கார். யார் சார்? 12 ராசிக்கும் 12 அதிபதி இருக்காங்களா? 12 கட்டத்துக்கும் 12 அதிபதி இருக்காங்களா? குறிப்பிட்ட 2 ராசிக்கு மட்டும் 2 பேர் அதிபதிகளாக வராங்க. சொல்ல முடியுமா யாராவது? சார் இல்லை, அவர் ராகு கேதுவுக்கு கொடுக்குறாரு சார். பராசரர் வந்து ராகு கேதுவை கொடுக்குறாரு. விருச்சிகம் வந்து கேதுவனுடைய வீடு. கேது அதாவது விருச்சிகம் இஸ் கோல் ஆர்டர்ட் பை அப்படிங்கிறார். அதாவது 2 ஓனர், விருச்சிகத்துக்கு மட்டும் 2 ஓனர், அதே போல் கும்பத்துக்கு 2 ஓனர். கும்பத்தோட ஓனர் சனி எல்லாருமே தெரியும். கூட வந்து ராகுவும் அதுக்கு ஒரு ஓனர், அதான் கோல் ஆர்டர்ட் பை அப்படிங்கிறார். அதே போல் விருச்சிகத்துக்கு செவ்வாய்க்கும் கூட சேர்ந்து கேதுவும் ஒரு அதிபதியாக வரார். 2 பேரும் சேர்ந்து தான் விருச்சிக வீட்டை ஆட்சி செய்கிறார்கள். நீங்கள் வேணால் கேது எங்கே வேணால் போடுங்க, விருச்சிகத்துலேருந்து எண்ணி பாருங்கள், விருச்சிகம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவாதிபதியாக நீங்கள் கேதுவை கணக்கு போட்டு பாருங்க, கணக்கு சரியாக வரும். நான் நிறையா போட்டு பார்த்துருக்கேன். அதே போல் ராகு எங்கே இருந்தாலும் சரி, கும்பத்துலேருந்து ராகுவை கணக்கு போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். 100க்கு 100 சரியாக வரும். சனி வரும் அல்லது ராகு வரும். இந்த சனியோ ராகுவோ 2 பேரில் யார் வலுத்திருக்காங்களோ அவங்க தான் அந்த அதிபதியாக வேலை செய்வாங்க. இன்னொருத்தர் டம்மி ஆகிடுவார். அதே போல் விருச்சிகத்துக்கு செவ்வாயோ கேதுவோ 2 பேரில் யார் வலுத்திருக்காங்களோ அவங்க தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, அதிபதியாக வேலை செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம்னு வச்சுப்போம். ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டார். செவ்வாய் வந்து 8ல் இருக்குது, கேது 6ல் இருக்குது. விருச்சிகத்துக்கு 2 அதிபதி சொல்லிட்டோம். விருச்சிகத்துக்கு 2 அதிபதி சொல்லிட்டோம். ஒரு அதிபதி கேதுவும் ஒரு அதிபதி செவ்வாயும். செவ்வாய் 8க்கு போயிட்டார், மிதுனத்துக்கு போயிட்டார். கேது வந்து 6ல் மேஷத்தில் இருக்கார். இந்த 2 பேரில் யார் வலு? கேது தான் வலு. அப்போ கேது 6 கட்டம் போயிருக்காரா? அங்கேருந்து 6 கட்டம்னா என்ன வரும்? கன்னி வீடு. கன்னி வீடு தான் அவருக்கு ஆரூட லக்னம். புரியுதா? இப்போ அந்த ஆரூட லக்னம் போடும்போது இவர் எடுக்கிறதா அவர் எடுக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆரூட லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த ஆரூட லக்னத்துடைய இதில் வந்து நம்ம சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்டது எது சார்? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அதுக்கு திரிகோணமும். நாம் பொதுவாக என்ன சொல்லிடுறோம்? மோட்ச திரிகோணம்னு சொல்லிடுறோம். மோட்ச திரிகோணம், அது மோட்ச திரிகோணம் தான். எப்போ அது மோட்ச திரிகோணம்? சுகத்தை விட்டுட்டா அது மோட்ச திரிகோணம். எப்படிங்க சார்? சுக்கிரன் எங்கே உச்சமாக வர்றாரு? 12ல் உச்சம். காலபுருஷனுக்கு 12. மீன வீட்டில் சுக்கிரன் உச்சமாகறாரா? நீங்கள் மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அதிபதி யார்? குரு. மீனராசிக்கு அதிபதி யார்? குரு. நீங்கள் குருவை பிடிக்கிறீங்களா சுக்கிரனை பிடிக்கிறீங்களாங்கிறதா அங்கே கேள்வி. சுக்கிரனை பிடிச்சிங்கன்னா இங்கேயே இருப்பீங்க, இல்வாழ்க்கையிலே மிதந்துக்கிட்டு இங்கேயே சுற்றி வந்துகிட்டு இருப்பீங்க. குருவை பிடிச்சிங்கன்னா மோட்சத்துக்கு போயிடுவீங்க. அப்போ குருவை பிடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுக்கிரனை கழட்டி விட்டுடணும். சுக்கிரனை ஒதுக்கி தள்ளிட்டிங்கன்னா குருவை பிடிச்சிடுவீங்க. குருவை பிடிச்சோடனே நேராக என்ன ஆகிடும்? சொர்க்கவாசல் திறந்துடும், நேராக மேலே போயிடலாம். ஆனால் பொதுவாக நம்ம இல்வாழ்க்கை பூமி, அதாவது கிரகஸ்தனுக்கு சம்சாரிக்கு என்ன பண்ணணும்? 4, 8, 12 சுகஸ்தானமாக தான் எடுக்கணுமே ஒழிய மோட்ச திரிகோணமாக எடுக்கக்கூடாது. மோட்ச திரிகோணம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? கணக்கு வராது. சார் அசையும் அசையா சொத்துக்கள் எங்கே வச்சுருக்கான்? சொத்துக்கள் சுகஸ்தானம் எங்கே வச்சுருக்கான்? வண்டி வாகனம் எங்கே வச்சுருக்கான்? 8ஆம் பாவத்தில் என்ன வச்சுருக்கான்? மர்மஸ்தானம் தாம்பத்தியம் வச்சுருக்கானா? 8ஆம் பாவம் வச்சுருக்கானா? 12ஆம் பாவத்தில் என்ன வச்சுருக்கான்? அயனசயன சுகம். அப்போது பராசரர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் 12ஆம் பாவத்தோட ஆரூடத்தை எடுக்க சொல்கிறார். எதோட ஆரூடம்? 12ஆம் பாவத்தோட ஆரூடத்தை எடுக்க சொல்கிறார். 12ஆம் பாவத்துக்கு அந்த 12ஆம் அதிபதி தன் வீட்டிலேருந்து எத்தனை வீடு தள்ளி போயிருக்காரோ அதுலேருந்து மறுபடியும் அத்தனை வீடு எண்ணணும். இப்போ விஜய் அவர்கள் ஜாதகத்தில் பாருங்கள், இங்கே வந்து கடக லக்னமா? 12ஆம் இடம் இது மிதுனம். மிதுனத்தோட அதிபதி எங்கே இருக்கார்? மிதுனத்திலே இருக்கார். அப்போது அங்கேருந்து 10 பாவம் தள்ளி போடணுங்கிறது தான் விதி. அதே இடத்துல வந்தால் 10 பாவம் தள்ளி போடணும். 10வது ராசி எது? மீனராசி. மீனராசிக்கு தான் இவருக்கு வந்து உபபதா லக்னம்னு பேர். உபபதாங்கிறது 12ஆம் பாவத்தினுடைய ஆரூட பதம்னு பேர். இப்போ இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஆரூட சக்கரத்தில் யூஎல்னு போட்டிருக்கேன்னா, யூஎல் எங்கே போட்டிருக்கேன்? மீனராசியில் போட்டிருக்கேன்.
மீனத்தில் போட்டிருக்கேன். மீனராசி தான் அவருடைய உபபதா லக்னம். மீனராசிக்கு அதிபதி எங்கே இருக்கார், நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. மீனராசிக்கு முன்ன பின்ன இருக்கிற வந்து பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி குருவும் முன்னாடி சுக்கிரன் கேதுவும் இருக்காங்க. முன்ன பின்ன வந்து பெரிய பாவகிரகங்கள் அப்படிங்கிறது யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக போகும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் அதை எடுத்துகிட்டு போகணும். இதே மோடி ஏஜாதத்தில் பாருங்கள். மோடி ஏஜாதத்தில் பாருங்கள், 12ஆம் பாவ புதன் அதே வீட்டில் இருக்காரா? அங்கேருந்து 10 வீடு தள்ளி போடணுமா? அப்போ என்ன வீடு வரும்? மிதுன வீடு. இங்கே பாருங்கள், மிதுன வீடு போட்டிருக்கேனா, உபோதா லக்னம் போட்டிருக்கேனா? இந்த மிதுன வீட்டுக்கு அதிபதி புதன் உச்சமாக இருந்தாலும் கூட யார் இருக்கா? கேது இருக்காரா? கூட கேது இருக்காரா சார்? முடிச்சு விட்டாரா? கேது முடிச்சு விட்டுருவார். அதே போல் அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் அவர் தான். எங்கே 6ஆம் அதிபதி? விருச்சிகத்துக்கு அதிபதியும் கேது தான். அப்போ அந்த 6ஆம் அதிபதியுடைய தொடர்பும் அதே கேதுவனுடைய தொடர்பும் ஏற்பட்டதால் அவருக்கு திருமணத்தை பால்ய விவாகமாக கொடுத்தது. சின்ன வயசில், விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் அந்த திருமண வாழ்க்கையை தொடரவில்லை. விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு? இயக்கத்துக்கு வந்துடுறாரு. கேது தான் இயக்கம். ஏதோ ஒரு ஆன்மீகம். முதல்ல அவர் கல்கத்தாவில் ஒரு ஆன்மீக குருக்கிட்ட தான் போகிறாரு. நான் வந்து எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு போகிறாரு. அவர் அந்த குரு பார்த்துட்டு, இல்லைப்பா நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது, நீ நாட்டுக்கு சேவை செய்ய தான் பிறந்தவன் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. அவர் மறுபடியும் வந்து ஆர்எஸ்எஸில் சேர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு உயரத்துக்கு அவர் வந்திருக்கார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த கேதுவனுடைய ஆதிக்கம். அந்த கேது வந்து உபபதா லக்னம் என்று சொல்லப்பட்ட அந்த புதன் அதிபதி இருக்கார், புதன் இருக்கார் இல்லையா? அந்த புதனோட நெருக்கத்தில் அந்த கேது இருந்ததால் என்ன ஆயிடுச்சுங்க? மோடி ஐயாவுக்கு திருமண வாழ்க்கை மறுக்கப்பட்டது. நிறைய பேர்த்துக்கு பாருங்கள், கல்யாணம் ஆகலைன்னு பார்க்குறோமா சார்? கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகி பிரச்சனை இருக்குது, இப்படி நிறையா பார்க்குறோமா? இந்த உபபதா லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் 12ஆம் பாவத்தில் பாவகிரகம் வரக்கூடாது. 2-12 என்ன இருக்கக்கூடாது? எதுவுமே பாவகர்த்தரின்னு ஒரு தோஷம் தெரியுமா சார்? பாவகர்த்தரின்னு சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, 2 பாவகிரகங்கள் இந்த முன்னாடி பின்னாடி இருந்ததுனாவே அந்த பாவத்தை கத்திரிச்சிடும், கட் பண்ணிவிடும். அப்போ அந்த உபபதா லக்னம் எங்கே விழுதுன்னு பாருங்கள். அந்த உபபதா லக்னம் விழக்கூடிய வீட்டில் ராகு கேது இருக்கக்கூடாது. முக்கியமாக கேது இருக்கக்கூடாது. ராகு இருந்தால் கூட அது போகத்தை அதிகப்படுத்திடும், அதை வந்து அப்படி கொண்டு போகும். ஆனால் கேது இருந்தால் என்ன பண்ணிடும்? கட் பண்ணிடும். அதாவது மன வாழ்க்கையை, குறுகிய மன வாழ்க்கையை கொடுத்து ஒன்றா கணவன் மனைவி பிரித்து விட்டுரும், இல்லை கணவன் மனைவி இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும், இல்லை கணவன் மனைவி இருந்தும் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு ஜாதகத்தில் அப்படி தான் அந்த ஒரு பெண்ணோட ஜாதகம் கல்யாணம் பண்ணிவிட்டு வேணான்ட்டு வந்துருச்சு. அதுக்கு திருமண வாழ்க்கையில் இஷ்டமே இல்லை. 7ஆம் அதிபதி சூப்பராக இருக்கார், 2ஆம் அதிபதி அற்புதமாக இருக்கார். அப்போ பார்க்கும்போது உபபதா லக்னம் கேது வீட்டில் இருக்குது. இந்த உபபதா லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 12ஆம் பாவத்தினுடைய பதா லக்னம் எங்கே போகுது? கேது இருக்கக்கூடிய வீட்டில் போய் விழுந்துருது. அப்போ அந்த கேது என்ன பண்ணுறாரு? அதை இந்த திருமண வாழ்க்கையை தடுக்கிறார். திருமணம் வேண்டாம், தாம்பத்தியம் வேண்டாம். எப்படிங்க? 12ஆம் பாவத்துக்கு என்ன நம்ம முக்கியமான பலன் சொன்னோம்? தாம்பத்தியங்கிறது 12ஆம் பாவம் தான். நீங்கள் 7ஆம் பாவத்தை மட்டுமே எடுக்கக்கூடாது. 7ஆம் பாவத்தை மட்டுமே எடுத்திருந்தால் காமத்திரிகோணம் 3, 7, 11 அது அபிலாஷைகள், ஆசைகள் நிறைய பேர். நம்ம இது மட்டும் இல்லை சார், எல்லா விதமான ஆசைகளும் இருக்குது, முயற்சி ஸ்தானங்கள் இருக்குது, இல்லை ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படிங்கிறது இருக்குது. 3, 7, 11ங்கிறது அப்படி தான் கொண்டு போகணுமே ஒழிய 4, 8, 12 தான் உண்மையான தாம்பத்திய ஸ்தானம், உண்மையான சுகஸ்தானம், உண்மையான பராசரர். அதுக்கு தான் 12ஆம் பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கணவன் மனைவி வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் பாவம் கெடக்கூடாது. 12ஆம் பாவத்தினுடைய ஆரூட லக்னம் என்று சொல்லப்பட்ட உபபதா லக்னம், UL அப்படிங்கிற உபபதா லக்னம் எக்காரணம் கொண்டும் கெடக்கூடாது. இதுக்கெல்லாம் நிறைய ரூல் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ரூல் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்க்க நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. இத்தனை நாள் இதை பார்க்காம விட்டுட்டோமே. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? ஜெய்மினின்னு சொல்லி முத்திரை குத்தி அனுப்பிட்டாங்க. உண்மையிலே ஜெய்மினி கிடையாது. பராசரர் சொல்லாத விஷயத்தை ஜெய்மினி சொல்லவே இல்லை. பராசரர் சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணால் BPHS பிருகத் பராசர வர சாஸ்திரம் 29வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். பதா லக்னம் தான் ஆரம்பிச்சிருப்பார். பதா லக்னம் தான் அவர். அப்போ பராசரர் சொல்லாமல் எப்படி வந்தது? இது எல்லாத்தையும் பராசரர் சொல்லியிருக்கார். நாம் என்ன பண்ணிட்டோங்க? வெறும் வந்து ராசி லக்னத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு மிஞ்சி போனால் நவம்சத்தை பார்க்குறோம், வர்க்க சக்கரத்தை பார்க்குறோம், அதுக்கு மேலே எதையும் பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் விட்டுடுறோம். ஆனால் இந்த ஆரூட லக்னத்தையும் இந்த பதா லக்னத்தையும் பார்த்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இது வந்து கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி கிடையாது. நம்ம நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கே நோக்கம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஜோதிடர்கள் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து சிறப்பான தொண்டினை ஆட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.